ஜப்பானை சேர்ந்த 75 வயது கோடீஸ்வரர் ஹிரட்டோ கிட்டானி. இந்திய மதிப்பில் 45 கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்திருக்கும் இவரை அங்குள்ளவர்கள் இலவசங்களின் கடவுள் என அழைக்கிறார்கள். ஏனெனில் அன்றாடம் உணவு, உடை, பொழுதுபோக்கு என அனைத்தையும் இலவச கூப்பன்களை பயன்படுத்தி அனுபவிக்கிறார். 35 வயதில் பங்குச் சந்தையில் நுழைந்த இவர் 40 வருடங்களாக பங்குகளை வாங்கி சேர்த்து தொழில்முறை பணக்காரராக உருவெடுத்துள்ளார். 2008ஆம் ஆண்டு பங்குச் சந்தையில் பெரும் நட்டத்தை சந்தித்த கிட்டானி அதில் இருந்து இந்த சிக்கன வாழ்க்கையை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. வாழ்நாளில் செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என தீர்மானித்த அவர் உணவு, உடை மற்றும் பொழுதுபோக்கு தொழில்களில் பரந்து விரிந்த 1000 நிறுவனங்களிடமிருந்து கூப்பன்கள் மற்றும் பங்குதாரர் சலுகைகளை விடாமுயற்சியுடன் சேகரிக்க ஆரம்பித்தார். இலவச கூப்பன்களால் வாங்கிய மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு தன்னிடம் உள்ள உணவு, உடை, பொழுதுபோக்கு கூப்பன்களை அவற்றின் ஆயுட்காலம் முடிவதற்குள் பயன்படுத்துவதுதான் இவரின் தினசரி வழக்கம். உணவு, உடை, திரைப்படங்கள் மட்டுமின்றி ஜிம் மெம்பர்ஷிப்கள், ரோலர் கோஸ்டர் சவாரிகள், பங்கி ஜம்பிங் என இலவசமாக கிடைக்கும் அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார். வருடத்திற்கு 300 இலவச திரைப்பட டிக்கெட்களை பெறும் இவர் சுமார் 140 படங்களை காண்கிறார். ஆனால் திரைப்படங்கள் பார்ப்பதற்காக இவர் திரையரங்கு செல்வதில்லை. மாறாக அங்குள்ள வசதியான இருக்கைகளை தூங்குவதற்காக பயன்படுத்துகிறாராம். தன்னுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து சில பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார் கிட்டானி. தொலைக்காட்சியிலும் தோன்றி தன்னுடைய சிக்கன வாழ்க்கை முறையை பகிர்ந்துள்ளார். இவரின் இந்த கருமித்தன வாழ்க்கையை பார்த்து இந்த காலத்திலும் இப்படி ஒரு மனிதரா என அனைவரும் மூக்கின் மேல் விரலை வைத்து ஆச்சரியப்படுகிறார்கள். இதனால் மனிதர் தற்போது சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாகி இருக்கிறார்.